ஆண் வாரிசு யாருக்கு? அதாவது ஜாதகம் பார்க்க வந்த தம்பதியர்கள் கேட்குறாங்க. புது தம்பதியர், அதாவது மேரேஜ் ஆன புதுசுலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆண் வாரிசு கிடைக்குமா, எங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணோட சாதகத்தில் 9ஆம் இடம் சொல்லலாம், அந்த ஆண் மகனோட சாதகத்தில் 5ஆம் இடம். அந்த ஆண் மகன் சாதகத்தில் 5ஆம் இடம் ஆண் ராசியாக இருக்கலாம். என்னங்க, ஆண் ராசியாக இருக்கலாம். அதே நேரத்துக்கு அந்த 5ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம். ஆனால் லக்னாதிபதி 5க்கு போய் உட்காந்துருக்கலாம். 5 கூடையவன் ஆண் ராசியாக இருக்கலாம், ஆண் கிரகமாக இருக்கலாம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கும். அவங்க புது தம்பதியர் மேரேஜ் ஆன உடனே கேட்குற கேள்வி, எங்களுக்கு ஆண் குழந்தை ஃபஸ்ட்டு கிடைக்குமா? என்னங்க ஆண் குழந்தை கேட்குறீங்க? அப்போ தாங்க ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் நாங்கள் படிக்க வைக்க முடியும், வளர்த்தி படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அவங்க வர்றாங்க. எங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம், இப்போ தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது மேஷம், ஆண் ராசி, செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஆட்சி பெற்றுக்காருன்னு வச்சுக்க. செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தாலும் மேசத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது ஆண் குழந்தை, ஆண் கரு தான் ஃபஸ்ட்டு கூடும். கண்டிப்பாக அந்த செவ்வாய்க்கு மலை மேலே உள்ள முருகன், அப்போ குன்றுள்ள பக்கம் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. குன்றுள்ள பக்கமெல்லாம் குமரன் குடிகொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடாது மேசம், காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் வருது. கண்டிப்பாக நீங்கள் முருகனை வேண்டிங்க, கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு. அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த லக்கணத்துக்கு 5 குடையவன், 5 குடையனும் சரி, லக்கணாதிபதியும் சரிங்க. அதாவது 1, 5, 9, 1, 5, 9 அப்படின்னா 1ஆம் இடம்னா அந்த சாதகர், 5ஆம் இடம்னா தாத்தா, 9ஆம் இடம்னா அப்பா. அப்போ பாருங்களேன், இதெல்லாம் அவங்களாம் ஆண்கள் தானே, ஆண் வாரிசு தானே. அப்போ லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். சரி, குரு பார்வை, குரு லக்கணத்தை பார்த்தாலும் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் 9ஆம் இடத்தை பார்த்தாலும் செவ்வாய்ங்கிற ஒரு மங்களகாரகன். மங்கள நிகழ்ச்சி, அதாவது ஒரு கல்யாணம், காதுகுத்து, புது வீடு பால் காய்ச்சி போகிறோம், புது வீடு கட்டுறோம், எல்லாத்துக்குமே மங்களகாரன். நிலன்னா செவ்வாய், வீடுனா சுக்கரன். அப்போ மங்களகாரகன் செவ்வாயை குரு பார்த்தாலும், குரு பகவான் அப்படின்னு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூட சொல்லுவாங்க. அப்போ லக்கணாதிபதியை பார்த்தாலும் குரு, 5 குடையவனை பார்த்தாலும் 9 குடையை பார்த்தாலும் செவ்வாயை, மங்களகாரகன் செவ்வாயை பார்த்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் அதாவது அந்த குமரன், அந்த செந்தில் வேலவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு கொடுப்பார். அதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இறைவனை முருகப்பெருமானை வழிபட வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அதே 5ஆம் அதிபதியோட ஆண் கிரகங்கள் சேர்க்கை இருக்கணும். ஆண் கிரகங்கள் சேர்க்கை இருக்கணும். செவ்வாய், சூரியன், இவங்க சேர்க்கை இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும். இதை நம்புங்க. முருகனை வழிபட வைங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பழனியில் தங்கத்தேர் இழுத்துறேன், என்னுடைய வாரிசு, எனக்கு வாரிசு பிறக்கணும், வாரிசு பிறந்து என் வாரிசு தங்கத்தேர் இழுப்பார் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க. 100க்கு 100, 100க்கு 200% அந்த குழந்தை அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ, திரு ஆவணங்குடி முருகன், பழனிமலை முருகன் அவங்கள அந்த குழந்தையாக பிறந்து, பையனாக பிறந்து அவங்க தங்கத்தேர் இழுப்பாங்க. இதெல்லாம் ஆண் குழந்தை, ஆண் வாரிசு வேணுமான்னு கேட்டால் நீங்கள் முருகனை வழிபட வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.